வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம IQ Neo 10R இந்த மொபைலோடைய டீடைல்டு ஸ்பெக்கை ஷார்ட்டாக பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா 11th மார்ச் அன்னைக்கு லான்ச் பண்ணுறதா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 டேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் தான் வருது. இந்த ப்ளூ அண்டு ஒயிட் இந்த டியூல் டோன் கலர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து IQ Neo 9 Pro மாதிரி இல்லாமல் இந்த கட் அவுட் பார்த்தீங்கன்னா IQ 12 அண்ட் IQ 13 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா கட் அவுட்டில் ரெண்டு லென்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒன்று 50 MP சோனி லிட்டியா 600 அப்படிங்கிற சென்சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடு. அந்த LED ஃப்ளாஷையாவது அட்லீஸ்ட் உள்ளே தூக்கி வச்சுருக்கலாம், அதையும் தூக்கி வெளியிலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேமராக்காக இவ்வளோ பெரிய பம்ப்பு தேவையா, இவ்வளோ பெரிய கிளாஸ் தேவையா அப்படின்னா அது வந்து தேவையில்லை. இருந்தாலும் இவங்க இப்படி தான் டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கலர் வேரியண்ட் இல்லாமல் இன்னொரு கலர் வேரியண்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மேபி டைட்டானியமாக இருக்கலாம். ஸோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கலர் வேரியண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணும்போது தான் தெரியும், இல்லை அதுக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்மெண்ட் அப்படின்னும் போது அண்டர் 30,000 லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 30,000 கம்மியாக அப்படின்னா ஒரு 27,000 வச்சா ஓகேவாக இருக்கும், இல்லை ஒரு 25,000 பெஸ்ட் டீலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 இது வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஒரு சிப் செட்டு. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் திரும்ப இந்த சிப் செட்டை இந்தியாவில் கொண்டு வராங்க, அதுவும் IQ விவோவில் கொண்டு வராங்க. ஸோ இந்த சிப் செட்டு ஒரு வருஷம் ஆனதுனால உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஆன்டிடியூட் ஸ்கோர் 1.7 மில்லியன் ப்ளஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 லான்ச் பண்ண போகிறதா இருந்தது. அது மேபி IQ Neo 10 இருக்கலாம். இது வந்து கூடவே ஒரு R1 சேர்த்ததால் இந்த சிப் செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேமிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட் தான் இது. இருந்தாலும் 1 இயர் ஓல்டு சிப் செட்டு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஓகேவான ஒரு சிப் செட் தான். ஸோ இதில் நமக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது அண்ட் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று இவங்க ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பூஸ்டர் எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க, கேமிங் மோடு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு சிப் செட் தான் இது. ஸோ ரியரில் கொடுத்துருக்கிற சோனி லிட்டியா 600 அப்படிங்கிறது மெயின் சென்சராக இருந்தாலும் 8 MP அல்ட்ரா வைடு இருக்குது அண்டு 16 MP செல்ஃபி கேமரா தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. IQவில் Neo 10 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு 12256 தான் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. இங்கே வந்து Neo 10R அப்படிங்கிறது ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 பேஸ் வேரியண்ட்டு மேபி 8256 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. அண்டு இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 12221 அப்படிங்கிறது லீக் ஆகிருக்கு. இதில் நமக்கு 6400 mAh பேட்டரி வித் 80 வாட் PD சார்ஜிங் சப்போர்ட்டோடு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். பட் இதுக்கு முன்னாடி IQ Neo 9 Proவில் பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் 80 வாட் சார்ஜிங் தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்டு FunTouch OS 15 ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் 10R அப்படிங்கிறது அண்டர் 30,000 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் 40,000 ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 Neo 10 லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு மொபைலும் லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த Neo 10R தான் நமக்கு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேணா இதோடைய சேலை பொறுத்து இல்லை மேபி Neo 10 லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இருக்கக்கூடிய IQ Neo 9 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு 28,000 கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க 128 GB வேரியண்ட்டு. அதுவே 256 GB வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30,000 கிடைக்குது. ஸோ 30,000 இது வந்து பெஸ்ட்டான ஒரு டீல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனாலும் இந்த ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டை இவங்க லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த 2025 லான்ச் பண்ணாலும் 2024 பார்த்தீங்கன்னா இந்த சிப் செட் போட்டு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க குரூப்லேயே பார்த்தீங்கன்னா Realme GT6 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா சேம் சிப் செட்டில் உங்களுக்கு இப்போ 34,000 உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட அவைலபிள் இருக்குது. பட் லாஸ்ட் இயர் அதாவது 2024 லான்ச் பண்ணதால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் ரன் ஆகும். இதே சிப் செட் போட்டு உங்களுக்கு போக்கோவில் F6 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 23,000 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல் தான்.
மேபி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். பட் அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 27-28,000 லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்ஐலையும் பார்த்தீங்கன்னா 14CV ஒரு மொபைல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் செல்ஃபி கேமரா அண்டு டெலஃபோட்டோ லென்ஸோட ரியர் கேமரா, ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக அதே சேம் சிப்செட்டில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ எம்ஐ 14CV எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலாகவும் உங்களுக்கு இருக்கும். அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் உங்களுக்கு அதே சேம் சிப்செட் தான் உங்களுக்கு. அதே சேம் சிப்செட்டில் உங்களுக்கு ஹானர் 200 Pro அப்படிங்கிற ஒரு மொபைலும் டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்த எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 இயர் பிஃபோராக, அதாவது 2024 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 மிகவும் விலை உயர்ந்த ஒரு மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டரோலா H50 Ultra அப்படிங்கிறத சொல்லலாம். இது 45,000க்கு உங்களுக்கு கார்டு ஆஃபரில் மேபி கிடைக்கலாம். பட் 50,000க்கு இந்த மொபைல் வித்துட்ருக்காங்க. 50,000க்கு இதே சேம் ப்ராசஸர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு வருஷம் பழைய ப்ராசஸர் போட்டு புதிய ஆண்ட்ராய்டு 15 உங்களுக்கு IQ Neo 10R அப்படிங்கிற மொபைல் கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணுறாங்க அமேசானில். ஸோ இதனுடைய விலை வந்து ஒரு 25,000 வச்சாங்கன்னா கரெக்டான ஒரு டீலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ரைஸை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை அண்டர் 30,000 இதை விட பெஸ்ட் சாய்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சாய்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8400 Ultra அப்படிங்கிற சிப்செட்டோட ஒரு சூப்பரான சாய்ஸு Poco X7 Pro. ஸோ இந்த மொபைல் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமிங் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6550 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸு உங்களுக்கு 8256 ஜஸ்ட் 25,000 ஒன்லி. ஸோ இந்த 25,000 உங்களுக்கு IP ரேட்டிங் 68, 69 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ். ஸோ லீக்ஸ் படி பார்த்தா IQ Neo 10R பார்த்தீங்கன்னா நமக்கு 23,000 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் அதை விட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரியே நமக்கு IQ Neo 11R அப்படிங்கிற மொபைல் மேபி அதனுடைய பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைல் அப்படி இல்லைன்னா IQ Neo 10 இந்த மொபைல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று திரும்பவும் நமக்கு அண்டர் 40,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 ப்ராசஸரில் லான்ச் பண்ணக்கூடிய மொபைல். இது நமக்கு சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 27,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மேபி ஒரு 33,000, 35,000 லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் கிடைச்சா பெஸ்ட் டீல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நமக்கு அமேசானில் கிடைக்கக்கூடிய மொபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் IQ Neo 10R இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அண்டு இன்னொரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா iq.comனு ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் கிடைக்கும். ப்ளே ஸ்டோர்லேயும் அந்த ஆப் இருக்கும். இல்லை நீங்கள் குரோமில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைட்லேயும், அதாவது அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா iq.comல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.